ஸோ ஹாய் கைஸ், வெல்கம் டு தமிழ் கோடிங் அகாடமி. இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா சிஎஸ்எஸில் லிங்க் டியூட்டோரியல். ஓகேவா? ஆல்ரெடி லிங்க்னா என்ன அப்படின்றத நம்ம பார்த்துருப்போம். இட்ஸ் ஹைப்பர் ஜம்ப் பிட்வீன் த இன்டர்னல் ஆர் எக்ஸ்டர்னல் பேஜஸ். ஓகேவா? ஸோ இங்கே இன்டர்னல் பேஜஸ்ன்னும் போது லோக்கல் லிங்க். ஓகேவா? நம்ம வெப்சைட்குள்ளே இன்டர்னல் லோக்கலாக ட்ராவல் பண்ணுறதுக்காக. ஸோ எக்ஸ்டர்னல் லிங்க் அப்படின்னும் போது வேறு ஒரு வெப்சைட்டோட லிங்க்கை நம்ம என்ன பண்ண முடியும், ஓப்பன் பண்ண முடியும். அது பட்டனாவோ இமேஜஸோ இல்லை வேறு எந்த ஃபார்மெட்டே இருக்கும். ஓகேவா? தென் இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அந்த லிங்க்கை எப்படிலாம் ஸ்டைல் பண்ணலாம் அப்படின்றது தான் எங்கள் கான்செப்டே. ஓகேவா? CSS லிங்க் இன்வால்வ் த ஸ்டைலிங் ஆஃப் ஹைப்பர் லிங்க்ஸ். அதாவது ஒரு ஆங்கர் டேக், ஒரு ஹைப்பர் லிங்க்ஸை நம்ம எப்படிலாம் ஸ்டைல் பண்ணலாம் அப்படின்றது தான் கான்செப்ட். ஓகேவா? தே ஆர் எசென்ஷியல் ஃபார் நேவிகேஷன் அண்ட் ப்ரொவைட் மீன்ஸ் டு டேரக்ட் யூசர் டு டிஃப்ரெண்ட் பார்ட் ஆஃப் த வெப்சைட் ஆர் இன்டர்னல். ஓகேவா? அதாவது உங்கள் வெப்சைட்குள்ளே லோக்கலாக நீங்கள் ட்ராவல் பண்ணுறதுக்கோ இல்லை வேறு ஒரு வெப்சைட்க்கு நீங்கள் போகிறதுக்கோ இந்த லிங்க் வந்து யூஸ் ஆகும். ஓகேவா? இங்கே கீ ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கலர்ஸ், ஸோ டெக்ஸ்ட் டெக்கரேஷன், ஃபாண்ட் வெயிட் அண்ட் பேக்ரவுண்ட் கலர். ஓகேவா? இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லிங்க்கில் யூஸ் பண்ணக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ். தென் இங்கே ஸ்டேட்ஸ்ன்னு இருக்கும். ஸ்டேட்ஸ்னால் என்ன அப்படின்னா, ஸோ ஒரு லிங்க்குக்கு நம்ம கொடுக்கக்கூடிய கண்டிஷ்னல் வேல்யூஸ். ஓகேவா? வித் ரெஸ்பெக்ட் டு தட் கண்டிஷன் த ஸ்டைல்ஸ் வில் பி வேரி. என்னன்னு பார்த்தீங்கன்னா, லிங்க் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா டார்கெட் அன்விசிட்டட் லிங்க். அதாவது ஒரு லிங்க் இருக்குன்னா அதை நான் போகாமல் இருந்தேன்னா அது ஒரு கலரில் இருக்கும். ஓகேவா? இல்லை அது ஒரு கலரோ பேக்ரவுண்ட் கலரோ சம்திங். ஓகேவா? ஸோ நான் யூஸ் பண்ணாத லிங்க் ஏற்கனவே அதை ஒரு வாட்டியாச்சும் நான் கிளிக் பண்ணிட்டேன்னா, ஒரு வாட்டி உள்ளே போய் பார்த்துட்டு வந்தால் அந்த கலர் சேஞ்ச் ஆகிடும். ஓகேவா? ஸோ இது வரைக்கும் நான் டார்கெட் எதை பண்ணேன்னா, போகாத லிங்க்கை மட்டும் டார்கெட் பண்ணி அதுக்கு மட்டும் ஒரு கலர் என்ன பண்ணணும், டிஃபைன் பண்ணணும். ஓகேவா? தென் விசிட்டட், டார்கெட் விசிட்டட் லிங்க். ஒருவேளை அந்த வெப்சைட் நான் போயிட்டேன் அப்படின்னா, ஸோ அதோட லிங்க்கை மட்டும் தனியாக என்ன பண்ணணும், டார்கெட் பண்ணணும். ஹோவர், இது என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் அந்த லிங்க்கை ஹோவர் பண்ண சொல்ல, இந்த மாதிரி மவுஸ் எடுத்துகிட்டு போய் ஹோவர் பண்ண சொல்ல, அப்போ என்ன ஆகும், கலர் சேஞ்ச் ஆகுது, இல்லை ஒரு டூல் டிப் ஓப்பன் ஆகிறது. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி திஸ் இஸ் யூடியூப் அப்படின்ற மாதிரி யூடியூப் ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ண ஜஸ்ட் ஹோவர் பண்ண சொல்ல யூடியூப் ஐக்கான், அதாவது திஸ் இஸ் யூடியூப் அப்படின்ற மாதிரி ஒரு டூல் டிப் ஓப்பன் ஆகிற மாதிரி பண்ணலாம். தென் ஆக்டிவ், ஆக்டிவ்னும் போது அந்த லிங்க்கை கிளிக் பண்ண சொல்ல. ஓகேவா? டார்கெட் ஆக்டிவ் லிங்க் சர்ச்சஸ் டியூரிங் கிளிக். ஸோ இது 4 இருக்குது: லிங்க்கு, விசிட்டட், ஹோவர் அண்ட் ஆக்டிவ். ஓகேவா? இது ரியலி இம்பார்ட்டன்ட் லிங்க்கில். ஸோ இதை கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணணும். இதெல்லாம் ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கலர், பேக்ரவுண்ட் கலர், தென் ஃபாண்ட் வெயிட் என்னும் போது இட்ஸ் போல்டு, ரைட்? தென் டெக்ஸ்ட் டெக்கரேஷன் என்னும் போது என்னது, அண்டர்லைன், ஓவர்லைன், லைன் த்ரூ. ஓகேவா? ஸோ இது எப்படின்னு பார்க்கலாம். யூஸ் கேசஸ் வந்து நேவிகேஷன், பிராண்டிங் அண்ட் யூசர் என்கேஜ்மெண்ட். ஓகேவா? கண்டிப்பாக யூசர் என்கேஜ்மெண்ட் இருக்கும். ஸோ ஸ்டைலிங் த லிங்க், ஒரு லிங்க் எப்படிலாம் ஸ்டைல் பண்ணலாம். ஸோ இங்கே பாருங்களேன். ஸோ இங்கே எந்த கலரும் அப்ளை ஆகலை. ஒன் செகண்ட், வில் வெயிட். ஓகே, ஸோ ட்ரைமில் எடிட் பண்ணலாம். இங்கே ஜஸ்ட்டு என்ன இருக்குது அப்படின்னு கவனிச்சிங்கன்னா, ஸோ ஓகேவா, சிம்பிளாக ஒரு பாடிக்குள்ளே, தென் சிஎஸ்எஸ் லிங்க்ஸ் எக்ஸாம்பிள்ன்ற ஒரு ஹெட்டிங்கு, தென் ஒரு பேராகிராஃப். அந்த பேராகிராஃபில் திஸ் இஸ் த பேராகிராஃப் வித் லிங்க் அப்படின்ற மாதிரி இருக்குது. தென் ஒரு ஆங்கர் டேக் போட்டிருக்கோம். ஸோ ஒரு ஓப்பன் டேக், ஒரு க்ளோஸ் டேக். இந்த ஓப்பன் டேக்கில் ஹெச்ரெஃப் இல்லையா, ஸோ ஹைப்பர் ரெஃபரன்ஸ். ஸோ இந்த இடத்துக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா example.com அப்படின்ற ஒரு லிங்க் இருக்குது. இது வந்து இன்டர்னல் லிங்க்கா எக்ஸ்டர்னல் லிங்காமா? எக்ஸ்டர்னல். ஸோ ஏன் எக்ஸ்டர்னல் சொல்கிறீங்க, அதை இன்டர்னல் சொல்லாமல்? இஸ் தேர் இஸ் எனி ஸ்பெசிஃபிக் ரீசன்? அது இன்டர்நெட்லேருந்து HTTPS இருக்கிறதுனால. ஓகே, இட்ஸ் ஃபுல் வெப் அட்ரஸ் இருக்கிறதால HTTPS www.com இப்படி இருக்கிறதால இல்லையா. லோக்கல் லிங்க் என்னும் போது நீங்கள் //ன்னு போட்டு உங்கள் லோக்கல் ஃபோல்டர்லேருந்தே ஒரு HTML ஃபைலை நீங்கள் ரெண்டர் பண்ணியிருப்பீங்க, இல்லை லோக்கல் ஃபைலை ரெண்டர் பண்ணியிருப்பீங்க. ஓகேவா? தென் இப்போ இங்கே கிளிக் மீன் கொடுக்குறேன். இது டிஃபால்ட்டாக வந்து நான் எதுவுமே கொடுக்கல. இப்போ ஒரு ஆங்கர் டேக்கு இது என்ன ஸ்டைல் சொல்ல முடியுமா? இன்டர்னல் ஸ்டைல். நான் அதை கேட்கல. தென் இது வந்து என்ன செலக்டர் சொல்லுங்கள். எலமெண்ட் செலக்டர், அட்ரிபியூட் செலக்டர் ஆர் கிளாஸ் செலக்டர்? இதில் எந்த செலக்டர்? எலமெண்ட் செலக்டரா? சரி, ஓகே. ஸோ தென் அப்போ ஒரு எலமெண்ட்டை செலக்ட் பண்ணி டெக்ஸ்ட் டெக்கரேஷன் நன்னு கொடுத்துருக்கேன். ப்ரோ வாட் ஆப் அதை கொடுக்கல அப்படின்னா, சிம்பிள். டிஃபால்ட்டாக லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பர்பிள் கலரில் இருக்கும். ஓகேவா? நான் ஜூம் பண்ணுறேன். இட்ஸ் அ பர்பிள் கலர். ஓகேவா? தென் இந்த ஸ்டைல் நான் அப்ளை பண்ண சொல்ல எனக்கு அந்த கலரை நான் என்ன பண்ணிக்கலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ அந்த லிங்கோட கலரை நான் என்னவா சேஞ்ச் பண்ணியிருக்கேன்னா ப்ளூ. இஃப் யூ வாண்ட் டு கன்வெர்ட் இட் ஆஸ் ரெட்னா நீங்கள் ரெட்டாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். டெக்ஸ்ட் டெக்கரேஷன் நன் அப்படின்னு கொடுத்துருக்கேன். இந்த இடத்துக்கிட்ட நீங்கள் எதுவுமே கொடுக்கலாம், டிஃபால்ட்டாக அண்டர்லைனாக தான் இருக்கும். ஓகேவா? அதனால் ப்ராப்ளம் இல்லை. இந்த டெக்ஸ்ட் டெக்கரேஷன் நன்ன்ற வேல்யூ எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, ஸோ டிஸ்பிளே நன், டெக்ஸ்ட் டெக்கரேஷன் நன். ஓகேவா? ஸோ அந்த நன் வேல்யூ என்னன்னா அந்த இடத்துக்கு எந்த ஒரு டிஃபால்ட் ப்ராப்பர்ட்டி இருக்கக்கூடாது. ஓகேவா? டெக்ஸ்ட் டெக்கரேஷனே அந்த இடத்துக்கு எது இருந்தாலும் சரி தான். அந்த இடத்துல லைன் த்ரூவோ
லைன் த்ரூனா ஒரு டெக்ஸ்ட்டுக்கு நடுவில் அப்படியே ஸ்ட்ரைக் அடிச்சுட்டு அதை எழுதிட்டு தப்பாக எழுதுனா அடிப்போம்ல அந்த மாதிரி. அப்படி இல்லை ஓவர் லைன்னும் போது லைனுக்கு மேலே தலைக்கு மேலே ஓகேவா. ஸோ அண்டர்லைன்னா கீழே ஓகேவா. ஸோ அந்த மாதிரி ஒரு கான்செப்ட். ஸோ அந்த கான்செப்ட் அதாவது டெக்ஸ்ட் டெக்கரேஷன்ன்ற கான்செப்ட்டில் என்ன இருக்கக்கூடாது, எனக்கு டிஃபால்ட்டாக எந்த ஒரு வேல்யூமே இருக்கக்கூடாது, இல்லை எந்த ஒரு வேல்யூமே இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா டெக்ஸ்ட் டெக்கரேஷன் நன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இப்போ அங்கே கீழே டிஃபால்ட்டாக இருந்த அண்டர்லைன் போயிடுச்சு. தென் ஸோ இங்கே கலர் ஓகேவா, அதே மாதிரி கலர் ரெட். இப்போ ஏதாவது ஒரு லிங்க்னா நான் ஹோவர் பண்ண சொல்ல இந்த இடத்துக்கிட்ட பாருங்களேன், இந்த இடத்துக்கிட்ட நான் ஹோவர் பண்ணுறேன். என்ன நடக்குதுன்னா அந்த லிங்க்கோட ஃபுல் வெப் அட்ரஸ் எனக்கு கீழே தெரியுதா. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் பிஹேவியர் ஆஃப் த ப்ரௌசர் ஓகேவா. இது ப்ரௌசரில் இருக்கக்கூடிய பிஹேவியர். ஓகே, ஸோ ஒரு லிங்க்கை இப்படி தான் நம்ம ஸ்டைல் பண்ணுவோம் ஓகேவா. ஸோ கலர் பண்ணுறது தென் இன்னும் நிறையா பண்ணலாம். ஸோ இப்போ கலர் மட்டும் தான் பண்ணியிருக்கோம். பேக்ரவுண்ட் கலர் பண்ணலாமா? பேக்ரவுண்ட் கலர் சொல்லுங்கள், என்ன கலர் யூஸ் பண்ணலாம் பேக்ரவுண்ட் கலரில்? கேன் யூஸ் பிளாக் அண்ட் ஒயிட்? சொல்லுங்கம்மா. ஆக்வா. ஆக்வா அடிக்கிற மாதிரி இருக்குமே. ஆக்வா ஓகே. ஸோ சரி ஓகே, உங்கள் ஆசை ஏன் கெடுப்பானே. PADDING பேடிங். ஸோ இப்போ பேடிங்னும் போது இட்ஸ் இன்னர் ஸ்பேஸ் கண்டென்ட் இருக்கும் இல்லையா, அதனால் பேடிங் ஒரு 10 பிக்சல் கொடுக்குறேன். ஸோ இப்போ பாருங்கள் சூப்பராக இருக்கலாம் பேடிங் கொடுத்தா. தென் இதுக்கப்புறம் பார்டர் ரேடியஸ் BORDER. பார்டர் வந்து எனக்கு எதுவும் தேவையில்லை. ஸோ பார்டர் கொடுக்குறதா இருந்தால் கொடுக்கலாம். ஸோ பார்டர் வந்து பார்த்தீங்கன்னா 2px SOLID BLUE ப்ளூ அப்படின்ற மாதிரி கொடுக்குறேன். ஓகே, ஸோ SOLID ஓகே சாலிட் ப்ளூன்ற மாதிரி கொடுக்குறேன். தென் பார்டர் ரேடியஸ் BORDER பார்டர். ஸோ ரேடியஸ் அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டு ஸோ இங்கே வந்து ஒரு 5 பிக்சல் அப்படின்ற மாதிரி கொடுக்குறேன் ஓகேவா. நவ் 5 பிக்சல் கொடுக்க சொல்ல இட்ஸ் லுக் லைக் எ பட்டன் ரைட். ஸோ வாட் ஹேப்பன் டு 10 பிக்சல்? ஸோ இட்ஸ் அ கூல். ஸோ இட்ஸ் அ பட்டன். ஸோ கொடுக்க சொல்ல அந்த பட்டன் ஒர்க் ஆகுது இல்லையா, இட்ஸ் லுக் லைக் எ பட்டன். இந்த மாதிரி நம்ம என்ன பண்ண முடியும், ஸோ ஸ்டைலிங் பண்ண முடியும் ஓகேவா. தென் ஸோ பட்டனுக்கு அதாவது ஒரு லிங்க்குக்கு நீங்கள் பட்டனாகவும் ஸ்டைல் பண்ணலாம், அப்படி இல்லைனா ஒரு பட்டன் காம்போனன்ட் க்ரியேட் பண்ணி உங்களால் பண்ண முடியும் ஓகேவா. சிம்பிள். இந்த ஆங்கர் டேக்குள்ளே ஒரு பட்டன் காம்போனன்ட் க்ரியேட் பண்ணிங்கன்னா அது பட்டன் மாதிரி ஆக்ட் ஆகும். இல்லை இந்த ஆங்கருக்குள்ளே ஒரு இமேஜ் டேக் வச்சிங்கன்னா இப்போ இங்கே ஒரு இமேஜ் இருக்குது, அதை கிளிக் பண்ண சொல்ல அது அந்த பேஜுக்கு போகும் ஓகேவா. இட்ஸ் சிம்பிள் ஓகே. ஸோ இந்த ஆங்கர் டேக்குக்கு டைட்டில் யூஸ் பண்ணுறது நான் சொன்ன மாதிரி ஓகேவா. TITLE டைட்டில் எதுக்காக யூஸ் ஆகுது யாராச்சும் சொல்லுங்கள். டூல் டிப் கொடுங்க. டூல் டிப்பா? கரெக்டு. திஸ் இஸ் எக்ஸாம்பிள் பேஜ் ஓகே. நான் இப்போ அங்கே ஹோவர் பண்ணுறேன், எனக்கு வந்து ஒரு டூல் டிப் கிடைக்குது இல்லையா. ஸோ இதுக்காக தான் ஓகேவா. ஸோ சூப்பர். அப்போ ஸ்டைலிங்கின்ற போது நம்ம கொடுக்குற ஸ்டைல் எப்படி வேணால் கொடுக்கலாம் ஓகேவா. தென் இதை தாண்டி ஹோவர் எஃபெக்ட். இந்த ஹோவர் எஃபெக்ட்லாம் எப்படி ப்ரோ ஓகேவா. கண்டிப்பாக ஹோவர் எஃபெக்ட் தெரிஞ்சுக்கணும்ல. இங்கே பாருங்கள், ஹோவர் பண்ணும்போது மட்டும் எனக்கு அப்படி கலர் சேஞ்ச் ஆகுது ஓகேவா. அதே மாதிரி டிஃபால்ட்டாக அண்டர்லைன் இல்லை, ஆனால் ஹோவர் பண்ணும்போது அண்டர்லைன் இருக்குது ஓகேவா. ஸோ இந்த மாதிரி கான்செப்ட்லாம் எப்படி எடுத்துகிட்டு வர்றது அப்படின்னா இட்ஸ் சிம்பிள். அதே ஆங்கர் டேக் தான் என்ன பண்ணுறேன்னு கவனிங்க ஓகேவா. ஸோ கோடில் மட்டும் ஒரு ஆல்ட்ரேஷன் ஆங்கர் டேக் ஓகே. ஸோ ஜஸ்ட் சிம்பிள், ரொம்பவுமே காம்ப்ளெக்ஸாலாம் எதுவுமே இருக்காது ஓகேவா. இந்த இடத்துக்கு நீங்கள் கிளாஸ் இல்லை ஐடி இல்லை எலமெண்ட் இல்லை அட்ரிபியூட் ஓகேவா, வாட் எவர் த செலெக்ஷன் ஓகே. தென் ஸ்டேட் அப்படின்னும் போது கண்டிப்பாக இந்த இடத்துக்கிட்ட நம்ம என்ன பண்ணணும், இதுதான் கண்டிஷன். ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு திஸ் கண்டிஷன் நம்ம கொடுக்க போகிற கண்டிஷன் இப்போ HOVER ஹோவர் ஓகேவா, இதான் கண்டிஷன். அதாவது இந்த இடத்துக்கிட்ட நீங்கள் கிளாஸ் நேம் போட்டு வச்சுக்கலாம், இல்லை ஐடி வச்சுக்கலாம், இல்லை டேரெக்டாக எலமெண்ட் செலக்டர் வச்சுக்கோங்க ஓகேவா. தென் ஹோவர்ன்றது இட்ஸ் அ கண்டிஷன். இப்போ எப்போல்லாம் நான் அந்த ஆங்கர் டேக்கை ஹோவர் பண்ணுறனோ தென் ஐ நீட் டு சேஞ்ச் த கலர் ஓகேவா. பிளாக் அண்ட் ஒயிட்டில் சேஞ்ச் பண்ணணும். சேஞ்ச் பண்ணலாமா? ஸோ ஒன்றுமே இல்லை, இங்கே இருக்க அதே கோடை நான் காப்பி பண்ணி இங்கே போட்டுக்கிறேன். போட்டுட்டு தென் ஓகே டெக்ஸ்ட் டெக்கரேஷன் நான் எடுத்து விட்டுறேன் ஓகேவா. டெக்ஸ்ட் டெக்கரேஷன் இல்லை அண்டர்லைன் போடுறேன், UNDER அண்டர்லைன் அப்படின்னு கொடுக்குறேன் ஓகே. தென் கலர் வந்து பார்த்தீங்கன்னா WHITE ஒயிட் அப்படின்னு கொடுக்குறேன் ஓகே. இப்போ பாருங்கள், நான் ஹோவர் பண்ண சொல்ல எனக்கு ஒயிட்டாக மாறும் கலர் ஓகேவா. அதே மாதிரி கீழே அண்டர்லைன் வருதா. ஸோ இப்போ பேக்ரவுண்ட் கலர் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் ஓகேவா. ஸோ பேக்ரவுண்ட் கலர் பிளாக் ஓகேவா. இப்போ பிளாக் கலர் மாறுதா. ஸோ அதே மாதிரி பார்டர் கலர், ஸோ பேடிங் வந்து 10 பிக்சலுக்கு பதிலாக நான் ஒரு 20 பிக்சல் வச்சுக்கிறேன் ஓகேவா. இப்போ ஹோவர் பண்ண சொல்ல என்ன ஆகும், எனக்கு அது பல்ஜ் ஆகும்
ஓகேவா, பேடிங் இன்க்ரீஸ் ஆகுதுல்ல. தென் இப்போ பார்டர் வந்து 2px சாலிட் ப்ளூன்னு இருக்குது. ஸோ ப்ளூக்கு பதிலாக பிளாக்குக்கு எந்த காம்பினேஷன் நல்லா இருக்கும்னா ஸ்கை ப்ளூவா. ஸோ ஸ்கை ப்ளூ. ஸோ இப்போ பாருங்கள், ஓகே இல்லையா. ஸோ எப்படி பண்ண முடியுது என்னால் இதை, ஓகேவா. ஸோ ஹோவர் பண்ண சொல்ல இதுக்குள்ளே இருக்க மொத்தமே, ஓகேவா. ஸோ பார்டர் ரெடியூஸ் 10 தேவையில்ல. ஸோ ரவுண்டு ஒரு 7 அப்படின்ற மாதிரி கொடுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஓகேவா. ஸோ அனிமேஷனில் கொடுத்தீங்கன்னா, அனிமேஷன் சிம்பிள் தான். இப்போ பாருங்கள், நான் ஹோவர் பண்ணுறேன், ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி பிளிங்க் ஆகிற மாதிரி இருக்குல்ல. இதுக்கு பதிலாக ஆட்டோமேட்டிக்காக ஆச்சுன்னா அது எப்படி இருக்கும், வெப்சைட்குள்ளே வர இந்த மாதிரி ஆகிட்டே இருக்குது, ஒரு மாதிரி பிளிங்க் ஆகுது, கிளிக் மீன்ட்டு. இது அனிமேஷன் டுட்டோரியல்லாம் நீங்களே அந்த மாதிரி பண்ணலாம். ஓகேவா, ஒரு எஃபெக்ட்டை திரும்ப திரும்ப ரன் ஆகுது எப்படி அப்படின்ற மாதிரி. ஹோவர் எஃபெக்ட் மட்டும் இல்லை, அங்கே நிறைய எஃபெக்ட் இருக்குது தென். ஓகேவா. ஸோ அதை நம்ம கற்றுக்கணும். ஒரு ஹோவர் எஃபெக்ட் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு கற்றுக்கிட்டீங்க இல்லையா. சிம்பிளாக பண்ணலாமா. அப்போ இது எலமெண்ட் செலக்டர், ஒரு ஆங்கர் டேகை நம்ம என்ன பண்ணலாம், ஹோவர் பண்ண சொல்ல. இது ஒன்லி ஒர்க் ஃபார் ஆங்கர் டேகா இல்லை ஹோவர்ன்றது இல்லை எல்லாத்துக்குமே ஒர்க் ஆகுமா. எல்லாத்துக்குமே ஒரு பேராகிராஃப்க்கு இதை பண்ண முடியுமா. இப்போ இங்கே பாருங்கள், இங்கே ஒரு பேராகிராஃப் இருக்குது, பண்ண முடியும். ஓகேவா, இட்ஸ் சிம்பிள். ஓகே, ஸோ இதுக்கு மட்டும் கிடையாது, என்டையர் பேராகிராஃப்க்குமே அந்த இது சப்போர்ட் ஆகுது. ஓகேவா. ஸோ இது பேராகிராஃப்னு மட்டும் இல்லை, எல்லா எலமெண்ட்டுக்குமே. ஓகேவா, கண்ட்ரோல் செட். ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள். தென் ஸோ நெக்ஸ்ட் கஸ்டம் லிங்க் ஸ்டைல். கஸ்டம் லிங்க்னா இந்த டெக்ஸ்ட் டெக்கரேஷன், கலர்ஸ் அண்ட் ஃபாண்ட் வெயிட். நம்ம ஃபாண்ட் வெயிட் மட்டும்தான் இதில் யூஸ் பண்ணல. ஃபாண்ட் வெயிட் அப்படின்னும் போது, ஸோ FONT ஃபாண்ட். யாராச்சும் ஃபாண்ட் வெயிட்டை வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாமா நேற்று? யாரும் ப்ராக்டிஸ் பண்ணது? டெக்ஸ்ட் எடுத்தோம், ஏன் இந்த இடத்துக்கிட்ட வரல ஸ்னிப்பட். ஓகே, இந்த இடத்துக்கிட்ட நம்ம என்ன பண்ணியிருக்கோம், செமிகாலன் கொடுக்கல, அதனால தான் ஸ்னிப்பட் வரல. ஓகே, ஃபாண்ட் வெயிட் இந்த இடத்துக்கிட்ட ஒரு 900 கொடுக்கலாமா. ஸோ அதுதான் வந்து ஸோ ஹையஸ்ட் இல்லையா. பார்த்தீங்களா, போல்டாக இருக்குது இல்லையா. அது இது ஃபாண்ட் வெயிட். தென் ஃபாண்ட் சைஸ் கொடுக்கலாமா. ஃபாண்ட் சைஸ் இல்லையா. ஸோ ஃபாண்ட் சைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐ வாண்ட் டு கிவ் இட் அஸ் 50 பிக்சல். ஓகே, இட்ஸ் லிட்டர்லி ஹியூஜ். ஓகே, ஓகேவா. ஸோ இந்த மாதிரி பண்ண முடியும் நம்மளால். ஸோ ஹோவர் எஃபெக்ட் வச்சு டிஃப்ரெண்ட் ஸ்டைலிங்கை ஹேண்டில் பண்ணி பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெரியும். ஓகேவா. தென் ஹோவர் ஸ்டைல் இப்போ தான் பார்த்தோம், அந்த ஹோவர் ஸ்டைலாக. தென் கிளாஸ் பேஸ்ட் லிங்க்டு ஸ்டைல். ஓகேவா, இது கிளாஸ் பேஸ்ட்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள். ஸோ இந்த இடத்துக்கிட்ட நம்ம என்ன யூஸ் பண்ணியிருக்கோமா, என்ன பேஸ்டு ஸ்டைல் இது, எலமெண்ட் பேஸ்டு ஸ்டைலா, கிளாஸ் பேஸ்ட் ஸ்டைலா, ஐடி பேஸ்ட் ஸ்டைலா, இல்லை அட்ரிபியூட் பேஸ்ட் ஸ்டைலா சொல்லுங்கள். எலமெண்ட். ஓகே, இப்போ நான் கிளாஸ் பேஸ்டாக மாற்றணும். ஓகேவா, சத்யா எனக்கு சொல்லுங்கள், இது எப்படி கிளாஸ் பேஸ்டாக மாற்றுறதுண்ணா. அந்த A டேகுக்கு ஒரு கிளாஸ் கொடுத்துட்டு வந்து நம்ம கிளாஸ் பண்ணணும். ஓகே, கிளாஸ் நேம் என்ன கொடுக்கலாம் சொல்லுங்கள். லிங்க்னு கொடுக்கலாமா. ஓகேண்ணா. சரி, இப்போ லிங்க் அப்படின்றத காப்பி பண்ணிக்கிறேன். தென் இந்த இடத்துக்கிட்ட, ஸோ இப்போ ஆங்கர் டேக்ன்றதால இப்போ ஸ்டைல் நமக்கு இருக்குது. ஓகேவா. ஸோ இந்த இடத்துக்கிட்ட நான் என்ன பண்ணுறேன்னா ஜஸ்ட் V அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ வாட் ஹேப்பன், அந்த ஸ்டைல் அப்ளை ஆகுமா. செகண்ட். ஓகே, ஸோ ஒரு கிளாஸ் நேம் யூஸ் பண்ணியிருக்கோம், பட் ஆனால் ஒர்க் ஆகலை. என்ன ரீசன் அப்படின்னும் போது, இங்கே நம்ம என்ன கொடுக்க மறந்துருக்கோம், டாட். ஓகேவா. ஸோ தென் அதே இந்த இடத்துக்கிட்ட நம்ம ஐடி, ஓகேவா, ஐடின்னு கொடுத்துட்டு இந்த இடத்துக்கிட்ட லிங்க் ஐடி அப்படின்னு கொடுக்குறோம். ஓகேவா. ஸோ லிங்க் ஐடின்னு கொடுக்குறோம். இந்த இடத்துக்கிட்ட சரி லிங்க்னே கொடுக்கலாமே, நீங்கள் இதுக்கு யூனிக்காகவே இருக்கட்டும். ஓகேவா, லிங்க் ஐடின்னு கொடுக்குறேன். இந்த இடத்துக்கிட்ட இப்போ ஒர்க் ஆகுமா, ஒர்க் ஆகாதா சொல்லுங்கள். ஒன்றுமே இல்லை, அந்த இடத்துல லிங்க்னு கொடுக்க சொல்ல ஒர்க் ஆகிருந்தது இல்லையா. ஸோ இப்போ ஏன் ஒர்க் ஆகாதுமா, ஓகே, ஐடிக்கு ஹேஷ் கொடுக்கணும். சரி, இப்போ ஹேஷ் போட்டாச்சு, இப்போ ஒர்க் ஆகுமா. இட்ஸ் ஓகே. ஓகே, ஸோ இப்போ சொல்லுங்கள், இதுவே கிளாஸாக இருந்ததுன்னா டாட் ஆப்ரேட்டர். ஓகே,
ஸோ டாட் ஆப்ரேட்டர் ஒர்க் ஆகும். ஓகேவா? இதுவே ஐடியா இருந்ததுன்னா ஹேஷ் ஆப்ரேட்டர் லிங்க் ஐடி இல்லையா? ஸோ ஒர்க் ஆகும். அப்படி இல்லையா நம்ம என்ன பண்ணிக்கலாம், காமனாக ஆங்கர் டேக். இந்த மாதிரி ஆங்கர் டேக் நீங்கள் கொடுக்குறதால ஒரு பிரச்சனை ஒன்று வரும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஒரு ஆங்கர் டேக் இருந்ததுன்னா ப்ராப்ளம் கிடையாது. ஓகேவா? வாட் ஹேப்பன் இஃப் யூ ஹாவ் மல்டிபிள் ஆங்கர் டேக்? இந்த மாதிரி எல்லா ஆங்கர் டேக்குமே இந்த ஸ்டைல் அப்ளை ஆகுது பார்த்தீங்களா? அந்த மாதிரி இருக்கக்கூடாது இல்லையா? ஸோ ஒரு ஆங்கர் டேக்கும் ஒரு ஸ்டைலில் இருக்கலாம். கரெக்டு தானே? ஸோ எல்லாத்துக்கும் ஒரே ஸ்டைல் இருக்கணும் அவசியம் இல்லையே. ஒரே ஸ்டைல் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கொடுக்கலாம், தப்பு கிடையாது. ஸோ இல்லை ப்ரோ எனக்கு மல்டிபிள் ஸ்டைல் இருக்கணும்னா நீங்கள் கண்டிப்பாக என்ன பண்ணணும், அப்போ மாற்றி தான் ஆகணும். ஓகேவா? ஸோ கண்ட்ரோல் இசட். ஸோ இன்றைக்கி என்னென்ன பார்த்தோம் அப்படின்றத ஜஸ்ட் ஒரு ஓவர்வியூ கொடுக்குறேன். சிம்பிள். ஸோ லிங்க் அண்ட் விசிட்டட் ஹோவர் சேம் அதே தான், ஒன்றுமே கிடையாது. ஓகேவா? ஸோ ஒரு லிங்க் நீங்கள் புதுசாக க்ரியேட் பண்ணும்போது ஸோ அன்விசிட்டடாக இருந்தால் என்ன கலர்ஸ்லாம் மாறணும், விசிட்டடாக இருந்தால் என்ன ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இருக்கணும், ஹோவர் பண்ணால் என்ன ப்ராப்பர்ட்டிஸ், கிளிக் பண்ணால் என்ன ப்ராப்பர்ட்டிஸ். ஓகேவா? ஜஸ்ட் நான் ஆக்டிவ் மட்டும் வச்சு காமிக்கிறேன். ஓகேவா? இந்த இடத்துக்கிட்ட நான் என்ன பண்ணுறேன்னா ஸோ ஆக்டிவ். ஓகேவா? ஆக்டிவ்னு கொடுக்குறேன். அதாவது நான் கிளிக் பண்ண சொல்ல எனக்கு என்ன ஆகும், எனக்கு அந்த ப்ராப்பர்ட்டி வரும். அதை நான் கிளிக் பண்ண சொல்ல வரும். இப்போ நான் கிளிக் பண்ணுறேன், ஹோவர் பண்ணல, ஹோவர் பண்ணால் எனக்கு நடக்கலை, கிளிக் பண்ணால் எனக்கு வருது. ஓகேவா? ஸோ இதுவே விசிட்டட். இந்த இடத்துக்கிட்ட அப்படியே விசிட்டட் போட்டால் அந்த லிங்கை பார்த்துட்டிங்கன்னா இந்த என்ன ஆகும், இந்த ஸ்டைல் அப்ளை ஆகிடும். அவ்வளோதான். ஒன்ஸ் நீங்கள் விசிட் பண்ணிங்கன்னா எப்பயுமே அந்த ஸ்டைல் தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி உங்களால் என்ன பண்ண முடியும், மாற்ற முடியும். ஓகேவா? இதுதான் கான்செப்ட். ஸோ இதை லிங்க் விசிட்டட் ஹோவர் ஆக்டிவ் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். தென் இதில் கலர், டெஸ்ட் டெக்கரேஷன், ஃபாண்ட் வெயிட் அண்ட் பேக்ரவுண்ட் கலர் மேனிப்புலேட் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், ஒரு லிங்க்கை நம்ம கஸ்டமைஸ்டாக மாற்ற முடியும். ஓகேவா? ஸோ அங்கே பார்க்க சொல்ல லிங்க்னா என்ன, ஆங்கர் டேக்னா என்ன, ஆங்கர் டேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் டேக்னா என்ன, எண்டிங் டேக்னா என்ன, அதில் ஹெச்ரெஃப்னா என்ன, ஓகேவா, டார்கெட் அட்ரிபியூட்னா என்ன அப்படின்ற மாதிரி பார்த்துருந்தோம். ஓகேவா? ஸோ இங்கேயும் வந்து அட்ரிபியூட்ஸ் பற்றிலாம் பார்ப்போம். இதுக்கப்புறம் டார்கெட் அட்ரிபியூட்ஸ் பற்றிலாம் பார்ப்போம். தென் ஸோ ஆல்ரெடி டார்கெட் அட்ரிபியூட்ஸ்னால் HTML நடத்திருந்தோம். ஓகேவா? அதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது. ஒரு லிங்க்கை என்டையராக ஃபுல்லாக படித்து வச்சுக்கோங்க. ஸோ ஹவு டு கஸ்டமைஸ் த லிங்க் அப்படின்றது, தென் எப்படிலாம் ஹோவர் எஃபெக்ட், தென் விசிட்டட் ஹோவர் ஆக்டிவ் லிங்க் அப்படின்றது கிளிக் பண்ண சொல்ல இந்த மாதிரி ஸ்டைலிங் எல்லாம் நம்ம எப்படி மேனிபுலேட் பண்ணுறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? அப்போ தான் ஒரு லிங்க்கை நம்ம ஆப்டிமைஸ்டாக யூஸ் பண்ண முடியும். ஸோ அடுத்த டாப்பிக்கில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் எவ்ரி ஒன்.